புதுச்சேரியில நம்ம வீட்டுல இருந்து இங்க வரேன். பல்லாவரத்துல நான் பாக்குறேன் இவ்வளவு தூரம். பல்லாவரத்துல இருந்து பம்பல் அனகாபுத்தூர் இந்த ரோட்ல தான் மக்கள் டெய்லி பயணிக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனை. ஒரு 10 மினிட்ஸ்ல கடக்க வேண்டிய ஒரு பாதை 1 மணி நேரமாயும் வர முடியும். அந்த அளவு ஒரு மோசமான ஒரு சாலைகளை இங்க நம்ம பல்லாவரத்துல இருந்து அனகாபுத்தூர் வரைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு ஆட்சியில இருக்கும் திமுகவை சேர்ந்தவர்கள் உடனடியாக இந்த பகுதிக்கு வந்து இந்த ரோட்டினுடைய நிலைமை என்ன என்பதை பார்க்கணும். சும்மா எங்கேயோ உட்காந்துக்கிட்டு எங்க ஆட்சி சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தேமுதிக சார்பாக 1 மாசத்துக்கு முன்னாடி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இன்னைக்கு நான் வரேன்னு சொன்ன உடனே பேட்ச் ஒர்க் பண்ணி மேனேஜ் பண்றாங்க. அப்போ என்னைய விடுங்க, நான் எப்போ வர போறேன். அன்றாடம் வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த ரோட்ல எப்படி டெய்லி பயணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது வேண்டாமா? இன்னைக்கு பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள், இன்னைக்கு சின்ன குழந்தைங்க ஸ்கூல் போகணும், ஆஃபீஸ் போகணும், எவ்வளோ இருக்கு. எப்படி இந்த ரோட்ல டெய்லி பயணிக்க முடியும்? உடனடியாக கார்பரேஷன் இன்னைக்கு பல்லாவரத்துல இருந்து அனகாபுத்தூர் மற்றும் இந்த ஃபுல்லாமே குன்றத்தூர் வரைக்கும் எல்லா ரோடையும் உடனடியாக சரி செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா மக்களுடைய எதிர்ப்பை நிச்சயமாக திமுக அரசு பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை என்பதை தேமுதிக சார்பாக மட்டும் இல்ல, மக்கள் சார்பாக என் கருத்துக்களை இங்க பதிய வைக்கிறேன். அப்படி சொல்லியும் நீங்க செய்யலன்னா உறுதியாக நான் சொல்றேன், மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தேமுதிக சார்பாக என் தலைமையிலே நிச்சயமாக நடத்துவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவிக்கிறேன். மக்களுக்காக தான் இந்த ஆட்சி. மக்களுக்கு எதுவுமே செய்யலன்னு எதுக்கு இந்த ஆட்சி? தயவு செஞ்சு உங்க அமைச்சர்களை அனுப்புங்க, உங்க எம்எல்ஏக்களை அனுப்புங்க. என்ன இங்க இறுதி நிலைமை என்று புரிந்து கொள்ளுங்க. மக்களா என்ன ஆஸ்பத்திரி வேலைக்கு எவ்வளவோ இருக்கு. இன்னைக்கு கிராம பகுதிகளில் இதை விட சிறப்பா இருக்கு. அப்ப இந்த அளவு ஒரு அவல ஆட்சி இங்க நடக்கிறது என்பது ஒரே ஒரு உதாரணம். பல்லாவரத்துல இருந்து குன்றத்தூர் வரைக்கும் உடனடியாக அரசு கவனம் செலுத்தணும். மத்திய பட்ஜெட்ல தமிழக பேரை புறக்கணிச்சு திமுக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மத்திய பட்ஜெட்ல தமிழக பேரை இடம்பெறலன்னு சொல்லிட்டு திமுக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. திமுகவோட நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் பார்த்து சொல்லுங்க தயவு செஞ்சு. மத்திய பட்ஜெட்டுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க உரிமையை கேட்கிறாங்க. திமுக என்பது தமிழ்நாட்டின் அரசு, தமிழகத்துல முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால முதல் இந்த ரோடுகளை எல்லாம் முதல்ல சரி செய்யணும். இந்த மாதிரி ஒரு வேர்ஸ்ட் ரோடு தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு இருக்கிறது. இந்த அரசு உடனடியாக கவனம் செலுத்தும். சரிங்களா? நன்றி.